Hi, welcome you to learn English. ஒரு லாங் சென்டென்ஸை நீங்கள் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. இங்கே நான் தமிழ் வாக்கியம் ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு லாங் சென்டென்ஸ். அதுக்கு கீழே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். அவர்கள் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் போது அவர் சந்தேகம் கேட்டால் அவர்கள் எப்படி பதில் சொல்வார்கள்? கீழே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். How do they answer if he asks a doubt when they are giving an explanation? இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள். How will they answer if he is asking a doubt when they explain? இந்த 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அவர்கள் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் போது, அந்த கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படிங்கிறது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த சென்டென்ஸில் பாருங்கள், when they are giving அப்படின்னு இருக்கா, ஸோ கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது. when they are giving an explanation, அவர்கள் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் போது அவர் சந்தேகம் கேட்டால் அவர்கள் எப்படி பதில் சொல்வார்கள்? How do they answer if he asks a doubt? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஆப்ஷனில் how will they answer அப்படின்னு வருது பாருங்கள், அது ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்குது. அந்த கொஸ்டின் அந்த தமிழ் மீனிங்கை கன்வே பண்ணினாலும் சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். I welcome you to the channel Syntax. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். Now look at this தமிழ் சென்டென்ஸ். நான் நேற்று அவர்களிடம் அனைத்தையும் சொல்லி உறுதிப்படுத்தி விட்டேன் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். உறுதிப்படுத்தி விட்டேன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, என்பதை சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கீழே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஷியோராக அவங்களால் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கே 2 செயல்கள், அதாவது உறுதிப்படுத்துறது ஒரு செயல், சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு செயல். இதில் எந்த செயல் முடிஞ்சிருச்சு, எந்த வேலை முடிஞ்சிருச்சு? உறுதிப்படுத்தி விட்டேன் அப்படிங்கிறது கடந்த காலம். ஸோ அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஐ ஆம் டெல்லிங், நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், தட் ஐ டோல்ட் தம் ஆல் அண்ட் கன்ஃபார்ம்டு. ஸோ தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஐ வில் டெல் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்குது, அந்த ஆப்ஷன் வராது. நீங்கள் கேஷுவலாக இருக்கிறப்ப சின்ன சின்ன கேள்விகள் கேட்கலாம், அதை இங்கிலீஷில் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த ரிசல்ட்? பலன் என்னவாக இருந்தது? ரிசல்ட் என்னவாக இருந்தது? வாட் வில் பி த ரிசல்ட்? பலன் என்னவாக இருக்கும், ரிசல்ட் என்னவாக இருக்கும், இது ஃப்யூச்சர் டென்ஸ். வாட் வாஸ் த ரிசல்ட், இது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். இந்த மாதிரி டென்சஸ் அப்ளை பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டு பழகிக்கிறணும். வாட் இஸ் ஹீ கோயிங் டு டெல்? அவர் இப்போது என்ன சொல்ல போகிறார்? வாட் இஸ் ஹீ கோயிங் டு டெல்? இப்போ சொல்ல போகிறாரு, அவர் என்ன சொல்ல போகிறாரு? வாட் வில் ஹீ டெல்? அவர் என்ன சொல்வார்? இது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் இந்த கோயிங் டு யூஸ் பண்ணி சொல்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே, கோயிங் டு அப்படிங்கிறது இப்போ உடனே நடக்க போகுதுன்னு அர்த்தம். வில், அதாவது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இனிமேல் எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது, நாளைக்கு நடக்கலாம், இல்லை அடுத்த வாரம் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் கோயிங் டு பி த ரிசல்ட் வென் யூ டூ லைக் திஸ்? நீங்கள் இதை போல் செய்தால் விளைவு என்னவாக இருக்கும்? வாட் இஸ் கோயிங் டு பி த ரிசல்ட், என்னவாக இருக்கும்? வாட் வில் பி த ரிசல்ட் வென் யூ ஆர் டூயிங் லைக் திஸ்? 2 கொஸ்டின்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ். ஓகே, டென்ஸ் எப்படி மாறுது, அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ் அந்த கோயிங் டு எப்படி மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். வாட் வில் பி த ரிசல்ட் வென் யூ டூ லைக் திஸ்? நீங்கள் இதை போல் செய்தால் விளைவு என்னவாக இருக்கும். அப்போ இனிமே அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சர் டென்ஸ் வருது. வாட் வில் பி த ரிசல்ட்? வாட் ஆர் யூ கோயிங் டு டெல் ஆஃப்டர் யூ லெஃப்ட் திஸ் ஒர்க் இன்கம்ப்ளீட்? இந்த வேலையை முடிக்காமல் விட்ட பிறகு என்ன சொல்ல போகிறீர்கள்? ஓகே, வாட் ஆர் யூ கோயிங் டு டெல்? இனிமேல் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த மாதிரி சாதாரணமான கேள்விகளை, அதாவது லாங் கொஸ்டின்ஸ் நம்ம கேஷுவலாக கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப டென்சஸ் அப்ளை பண்ணணும். ஃப்யூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஹவ் வில் வி யூஸ் வென் நத்திங் இஸ் கிவன் பை தம்? நாம் எப்படி பயன்படுத்துவோம் அவர்களால் ஒன்றுமே கொடுக்கப்படாத போது? நத்திங் இஸ் கிவன் பை தம். ஹவ் ஆர் வி கோயிங் டு யூஸ் வென் நத்திங் இஸ் அலௌட் ஹியர்? நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம்?
ஒன்றுமே அவர்களால் அனுமதிக்கப்படாத போது. இப்போ உங்களுடைய டர்ன். இந்த தமிழ் வாக்கியத்தை, இந்த லாங் சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அவர்கள் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் போது அவர் சந்தேகம் கேட்கிறார். 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி கண்டுபிடிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்கள் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். when they are giving an explanation, அவர் சந்தேகம் கேட்கிறார். he asks a doubt. இந்த சென்டென்ஸ், இந்த he asks a doubt அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, அடுத்த ஆப்ஷனில் when they given அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தட் இஸ் ராங், கிராமட்டிக்கலி ராங். when they are given அப்படின்னு இருக்கணும். இல்லைனா when they give அப்படின்னு இருக்கலாம், when they gave அப்படின்னு இருக்கலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை கண்டுபிடிங்க. இப்படி அவர்கள் மெதுவாக வேலை பார்த்து கொண்டிருந்தால் எப்படி நாம் சீக்கிரமாக அந்த வேலையை முடிப்பது? பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். 2 ஆப்ஷன்ஸ் தான். 2 ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். 2 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஹவ் வில் அப்படின்னு வந்திருக்கு, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். செகண்ட் ஆப்ஷனில் ஹவ் டூ அப்படின்னு வந்திருக்கு, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்படி அவர்கள் மெதுவாக வேலை பார்த்து கொண்டிருந்தால் அப்போ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். 2 சென்டென்சஸ்லையும் சொல்லியிருக்கோம். இஃப் தே ஆர் டூயிங், 2 சென்டென்சஸ்லையும் 2 கொஷின்ஸ்லையும் இருக்குது பாருங்கள். இஃப் தே ஆர் டூயிங், அவர்கள் மெதுவாக வேலை பார்த்து கொண்டிருந்தால். இஃப் தே ஆர் டூயிங் த ஒர்க் ஸ்லோலி, ஹவு டு வி கம்ப்ளீட் த ஒர்க் ஃபாஸ்ட், ஹவு வில் வி கம்ப்ளீட் த ஒர்க் ஃபாஸ்ட். 2 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். நீங்கள் தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நேற்று என்ன நடந்ததுன்று தெரியுமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ யூ ஆர் ஸ்பீக்கிங். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. யூ ஆர் ஸ்பீக்கிங். 2 ஆப்ஷன்ஸ்லையுமே யூ ஆர் ஸ்பீக்கிங் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு நேற்று என்ன நடந்ததென்று தெரியுமா? ஓகே, யூ ஆர் ஸ்பீக்கிங் வித்தவுட் நோயிங் எனிதிங். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? டூ யூ நோ வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே? இந்த பார்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டூ யூ நோ அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். உங்களுக்கு தெரியுமா? வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே, நேற்று என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? யூ ஆர் ஸ்பீக்கிங் வித்தவுட் நோயிங் எனிதிங். செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், வாட் டிட் யூ நோ, உங்களுக்கு என்ன தெரியும்? நேற்று என்ன நடந்ததுன்று தெரியுமா அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது. ஸோ அந்த ஆப்ஷன் வராது. இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸை லாங் கொஸ்டினாக மாற்றி வேறு வேறு டென்சஸ் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட, இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.